லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய டைரக்ஷனில் 3வது படம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இந்த படத்துக்கு நார்மலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஆடியோ லான்ச்சில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது வந்து உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக என் படமும் இருக்குங்க, கண்டிப்பாக லால் சலாம் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலாகவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு பீக் லெவலில் போயிருந்துச்சு. எல்லாருமே வந்து ஈவன் ரஜினி சார் வந்து படத்தில் கேமியோவாக இருக்காரு, ரகுமான் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் தாண்டி டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்காக நிறைய பேர் வந்து படத்துக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அப்படி போனதான் நானும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் 3 அண்ட் வைராஜா வையில் வந்து லால் சலாமை வந்து நம்ம கம்பேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் லால் சலாம் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 2 மதங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன சண்டை, அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மத கலவரம் ஆகுது, அது எண்டில் வந்து எப்படி சரியாகுது அப்படின்ற கதை தான். இதுக்குள்ளே வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபெக்ட் காஸ்டிங் இந்த படத்துக்கு. ஏன்னா 2 பேருமே பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட்டை சுற்றி இந்த கதை வந்து நகர்றதுனால அவங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே அஸ் அன் கிரிக்கெட் பிளேயராகவுமே வந்து அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் ஒரு இடம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இப்போ ரீசெண்ட் ரிலீஸாக இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார், நான் கம்பேர் பண்ணல, ப்ளூ ஸ்டார் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிரிக்கெட் பேஸ்டு ஃபிலிம் படம் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு மேட்ச்லாம் நடக்குது, மேட்ச் ஓரியன்டாகவும் நடக்குதுன்றதெல்லாம் பார்க்குறப்போ லால் சலாமும் ஒரு கிரிக்கெட் பேஸ்டு படமாக வரப்போகுது. போஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் நம்மளை டிசைன் பண்ணி ப்ரொமோட் பண்ணி நம்ம மனசில் இந்த இமேஜ் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்ததுனால மேட்ச்லாம் நிறையா இருக்குன்னு பார்த்தா வந்து பிளேஃபுல்லாக நிறையா இல்லை. அதாவது கண்டென்ட் ஓரியன்டாக முடிஞ்சிருதே தவிர மாண்டேஜஸாக இருக்கக்கூடிய முக்கியமான மேட்சஸ்லாம் வந்து அப்படியே முடிஞ்சிருது. ஸோ கிரிக்கெட் மேட்சாக நம்ம படத்தில் எதிர்பார்த்து போனால் அது இருக்காது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அண்ட் டீமை வந்து இந்த விஷயத்துக்காக பாராட்டி ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த டைரக்ஷன் டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்குங்க. இந்த படம் வந்து அவங்களுடைய வைராஜா வை மாதிரியோ இல்லை 3 படம் மாதிரியோ ஒரு கம்மி காஸ்ட் அண்ட் க்ரூவோடையோ இல்லை ஒரு சின்ன இடத்துலையோ நடக்கக்கூடிய ஒரு கதையாக இல்லை. கொஞ்சம் ஒரு பீரியடிக் ஃபிலிமாக போகுது. கொஞ்சம் ஒரு 1970s ஒரு 1980s நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ். ஸோ அதுக்காக அவங்க ஃபைன் பண்ண லொக்கேஷன்ஸ், அவங்க வந்து ஒவ்வொரு காஸ்டிங்கும் பிக் பண்ண விதம், அவங்களுக்கு வந்து என்னென்ன உடை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம செந்தில் அவர்களையுமே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரக்ஷன் டீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவுமே ஸ்டார்ட் டு எண்ட் பார்க்குறப்போ விஷுவலாக வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. பட் எந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் லால் சலாமில் மிஸ் ஆகுது, அதாவது இவ்வளோ பியூட்டிஃபுல் எலிமெண்ட்ஸும் இருந்து மிஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஸ்க்ரீன் பிளேலையும் லைக் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்துலையும் இருக்கலாம், மேபி எடிட்டிங்லையும் இருக்கலாம். ஏன்னா வந்து இது இவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதப்பட்ட ஒரு கதை, அதுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க, அதுக்கான ஒரு ஆர்ட் ஒர்க் எல்லாமே நடக்குது, விஷுவலாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அந்த கதை நகர்வு இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் நம்மளை வந்து லைட்டாக சோதிச்சிடுறாங்க. மேபி ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா லால் சலாமுக்கு ஸ்க்ரீன் பிளேவும் அந்த எடிட்டிங்கும் தான் வந்து கண்டிப்பாக போய் சேரும். பட் இதை தாண்டி வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அந்த படத்தில் இருக்காரு. அஃப்கோர்ஸ் வந்து ஃபேன்ஸ்லாம் சொல்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்காக ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு கேமியோவாக இருக்க போது சின்னதாக அப்படியே வந்துட்டு போயிடுவார்ப்பா, மற்றபடி படம் ஃபுல்லாக விஷ்ணு விஷாலும் விக்ராந்த் தான் இருப்பாங்க அப்படின்லாம் எல்லாருமே நிறைய ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் விஷ்ணு விஷாலும் இருக்காங்க, விக்ராந்தும் இருக்காங்க, செந்தில் அவர்கள், ஊர் மக்கள் ஃபுல்லாக எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம தலைவர் அவர்கள் வந்து சும்மா வந்துட்டு போகிற கேமியோலாம் கிடையாது, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவருடைய இந்த பீக் ஸ்டேஜில் அஃப்கோர்ஸ் அவர் பொண்ணுக்காக இந்த படம் அவர் ஒத்துக்கிட்டாலும் அதை தாண்டி வந்து இந்த படம் சொல்லக்கூடிய கருத்துக்கு அவர் இந்த ஸ்டேஜில் இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டது வந்து மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா படத்தினுடைய மெசேஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம தலைவர் அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவில் வந்து அதை சொல்லும்போது எல்லாரோட மனசுலையும் வந்து அது கண்டிப்பாக ஜஸ்டிஃபைங்காக பதியும். அந்த விதத்தில் தலைவருடைய ஸ்டாண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து ஒத்துக்கிட்டது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நோ ஒண்டர் தலைவர் தான். என்னதான் இருந்தாலும் நிறையா விமர்சனங்கள் சமீபத்தில் வந்து அவர் பேசின ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸுக்காக இருக்கட்டும், இல்லை மீம்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய சுற்றி நெகட்டிவிட்டிஸ் கொஞ்சம் அவரை சுற்றி இருந்துகிட்டே இருந்துச்சு. ட்ரோல்ஸ்லாம் இருந்துச்சு, பல விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. என்னதான் இருக்கட்டுங்க, இதெல்லாம் தாண்டி தேட்டரில் போய் உட்காந்தா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்க்ரீனில் வராரு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அந்த ஒரு செகண்டில் அரங்கத்தையே அதிர வச்சிடுறாரு. நம்ம எல்லாருமே வந்து அப்படியே எல்லாத்தையும் மறந்து தலைவா அப்படின்னு குளோபலாக யூனிக்காக கத்த வச்சிடுறாரு. அவர் வந்து ஒரு மெஜிஷியன் தாங்க கண்டிப்பாக. அதாவது படைப்பாளர் சொன்ன மாதிரி வயசானாலும் உங்களுடைய அழகும் வசீகரமும் என்றைக்குமே போகாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பட்டது என்னென்னா, படத்தில் வந்து ரஜினி சாருடைய இன்ட்ரோ, அந்த சீனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, பயங்கர மாசாக இருக்கும். அது இன்னும் எலிவேட் பண்ணதோடைய ஒரு மிகப்பெரிய பங்கு
ரஜினி சாருக்கு வந்து பிஜிஎம் போட்டதுலேயே வந்து ரொம்ப பெஸ்ட் காம்போவாக நான் பார்க்கக்கூடிய ரஹ்மான் சாரும் ரஜினி சாரும் இணையற ரொம்ப வருஷம் கழிச்சு இணையற ஒரு படம் லால் சலாம். அதில் ரஜினி சாரோட இன்ட்ரோ, ரஹ்மான் அவருடைய பிஜிஎம் ஜலாலி தீமில் போட்டு ரஜினி சார் கார்லேருந்து இறங்குறதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலேங்க பிரிச்சுட்டாங்க. திஸ் இஸ் கிளாஸுங்க. ரஹ்மானோடைய ஒரு பிஜிஎம் வந்து ஒரு ஹைலி அப்ரிஷியேட்டபிளாக வந்து நான் பார்க்குறேன். அவர் விண்டேஜாக வந்து ரஜினி சாருக்கு எப்படி ஸ்கோர் பண்ணுவாரோ அதை விட ஒரு படி மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்ட்ரோ சீன்லேயே வந்து செட் ஆகிட்டோம் எல்லாருமே தேட்டரில். ஓகே, இது பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல வந்து ரஜினி சார் இறங்கி ஃபைட் பண்ணுவார்னு பார்த்தா படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வந்து காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் கூடவே இருக்கிற மாதிரி, அதாவது வந்து எப்படி வந்து பாஷாவில் ஒவ்வொரு படங்களும் வந்து ரஜினி சாருக்கு ஒரு ரைட் ஹேண்டாக ஒருத்தர் இருப்பாரோ அதே மாதிரி லால் சலாம்லையும் நம்மளுடைய தலைவர் மொய்தீன் பாய்க்கு ஒரு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் சர்ப்ரைஸாக ஒரு மேட்ரு பண்ணுறாரு, அதை நான் சொல்ல விரும்பல. ரஜினி சாரோட இன்ட்ரோ சீன் அது நம்ம பார்த்து வியந்த ஒரு 3 டிகேடோடைய சூப்பர் ஸ்டார். அவரோட இன்ட்ரோ சீனில் தலைவர் பண்ண வேண்டிய விஷயத்த அந்த பாடி கார்டு ரைட் ஹேண்ட் பண்ணுறாரு. அது வந்து பயங்கரமாக இருக்குங்க. அந்த இடத்துல வந்து தலைவர் அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு ரசிச்சுட்டு இருக்காரு. நோ ஒண்டர் இஸ் சூப்பர் ஸ்டார். ஸோ அதுக்கப்புறமா அவர் களத்தில் இறங்குறாரு. அப்போ ரஹ்மான் மியூசிக். ஸோ இன்ட்ரோ சீனை பற்றி மட்டுமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்ட்ரோ, கதைக்குள்ள வந்து ரஜினி சார் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக வரும்பொழுது நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்க்ரீன் பிளேயும் எடிட்லேயும் வந்து எங்கேயோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது, அது வந்து கொஞ்சம் வீக் ஆகுது படத்தை அப்படின்றப்போ, ஸோ ஜெயிலரில் நம்ம வந்து மாசாக நம்ம தலைவரை பார்த்துட்டு அவருடைய எல்லா ஆக்ஷன்ஸையும் பார்த்துட்டு ஓகே தலைவருடைய பயங்கரமான கம்பேக், இதுக்கு அடுத்தடுத்து வர படங்கள்லாம் மாசாக இருக்க போகுதுன்ற ஒரு இமேஜில் இருக்கிறப்போ தலைவருடைய இன்ட்ரோ சீனும் சூப்பராக பண்ணிட்டாங்க. பட் அடுத்தடுத்து வர சீன்ஸில் இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் ஏதோ ஒரு இடத்துல வீக்காக விட்ட விஷயத்தில் நம்ம தலைவரை பார்க்குறப்போ அந்த இடத்துல அவர் அந்த டயலாக்லாம் பேசுகிறப்போ கொஞ்சம் அது ஒரு மைனஸாக தெரியுது. அது வந்து ஒரு லைக் என்னடா ஓகேடா இப்போ தானடா தலைவரை பார்த்து பயங்கரமாக ரசிச்சுட்டு வந்தோம், நீங்கள் என்னடானா ஒரு வீக்கான ஒரு சீனில் ரஜினி சார் விட்டுட்டீங்களேடான்ற மாதிரி ஒரு 4-5 சீன்ஸ் இருந்தது. பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் எங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் டவுன் ஆகுதோ ரஜினி சாரும் சரி ரஹ்மானும் சரி தன்னால் முடிஞ்சதை தாண்டி படத்தை வந்து தூக்கி நிறுத்த பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்படி ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குது, ஒரு 2 மதத்தை சார்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து எவ்வளோ போல்டாக ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு 2 மதத்தை சார்ந்து, அதுவும் இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கிறப்போ, இந்த டைமில் எடுக்கிறப்போ ஒவ்வொரு டைலாக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் ரொம்பவே பார்த்து டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்களில் வந்து டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் அமெச்சூராக இருக்குது, கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா பாகிஸ்தான் சொல்கிறப்போ டயலாக்கா நரேஷனில் வந்து ஒரு 2 மதத்தை வந்து குறிப்பிடுறப்போ அது வந்து சென்சார் போர்டே வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இத்தனால வந்து ஒரு சென்சார் போர்டு வந்து மியூட் பண்ணுறப்போ இதெல்லாம் ஏன்டா மியூட் பண்ணாங்கன்னு தோணும். பட் இப்போ வந்து அது ஓகே மியூட் பண்ணது நல்ல விஷயம் தான் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு சில இடங்களில் டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் அமெச்சூராக இருந்துச்சு. பட் இதை தாண்டி வந்து இது வந்து சாதாரணமாக மற்ற கண்டென்ட் மாதிரி எடுத்துட முடியாது. பட் அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் காப்பாற்றி எடுத்துட்டாங்க டைரக்ஷன் டீம். இதை தாண்டி வந்து இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் இருக்குது, நம்ம தலைவர் வந்து சும்மாலாம் வந்துட்டு போல, எல்லா சீனுமே வராரு. அப்பப்போ ஒரு பேரலல் ஸ்க்ரீன் பிளே போகுது. ஸோ பாஸ்ட் ப்ரெசென்ட் போயிட்டு இருக்கப்போ தலைவர் ஒரு சீன் ஒரு 3 சீனுக்கு ஒரு சீன் வந்துட்டே இருக்காரு. அப்படி வரப்போ இன்டர்வல் சீன் வந்து பயங்கர பேங்காக இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம். கண்டிப்பாக இன்டர்வல் சீனுமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்னதான் விஷ்ணு விஷால் விக்ராந்த்லாம் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் மேலே தான் வந்து விடுது. ஸோ அந்த இடத்துல இன்டர்வல் சீன் வந்து இதுதானா இன்டர்வல் சீன் அப்படின்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் வருத்தப்பட வச்சிடுறாங்க. என்னடா இன்ட்ரோ சீன் இப்படி காட்டினீங்க, ஒரு மாதிரி மாஸாக போகும்னு நினச்சோமேடா, கதை ஓரியன்டாக போனாலுமே கொஞ்சம் வெயிட்டாக அப்படி முடிச்சிருக்கலாமே, தலைவரை வச்சு ஸ்க்ரீனில் வச்சு இப்படி ஒரு மாதிரி நார்மலான ஒரு இன்டர்வல் விட்டுட்டிங்களேன்ற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்துச்சு. இப்போ நீங்கள் படம் இப்போ போய் பார்த்தீங்கன்னாலும் இன்டர்வல்ஸில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான மனநிலை அதுவாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து உட்காரணும். பட் இந்த எதுக்காக இந்த மத பிரச்சனைகள்லாம் ஆச்சு, இதை வந்து யார் வந்து உண்டு பண்ணாங்க, இதெல்லாம் அவங்கள கடைசியாக வந்து பிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதைகளாக நகர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே போய் உட்காருனாங்கன்னா அவங்களுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குங்க. குறிப்பாக எமோஷன்ஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செந்தில் அவர்கள் வந்து ஒரு சில டைலாக்லாம் சொல்லுவார், இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வந்து திருவிழானா என்னன்னே தெரியாது, நான் இன்றைக்கி வந்து ஒரு தனி மரமாக இருக்கேன், திருவிழா இந்த ஒரு 2 நாள் நடக்கும் வருஷத்துக்கு, அன்றைக்கி தான் என்னுடைய பையனும் என் பேருன்னு வருவாங்க. ஸோ திருவிழா நடத்துறதுக்கு வந்து அது எந்த மதமாக கூட இருக்கலாம், அந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து அந்த கடவுளுக்குன்றதை தான் தாண்டி அது நமக்காக நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எங்கெங்கேயோ போனவங்க அந்த ஒரு 2 நாள் அங்கே தான் வருவாங்க, அன்றைக்கி ஒரு அதை வச்சு நான் அந்த வருஷத்தை வந்து கன்சோல் பண்ணிப்பேன்னு சொல்கிற மாதிரியான எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அந்த விதத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணிவிடும் இந்த லால் சலாம். குறிப்பாக சொல்லணுன்னா கிளைமேக்ஸ் கிட்ட
இந்த 2 மதங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்ம சூப்பர் ஸ்டார் இறங்குறாரு, மொய்தீன் பாய் இறங்குறாரு. அங்கே வசனங்கள்லாம் பயங்கரமாக தெரிக்குது. ஒவ்வொரு வசனமுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக எப்படி நம்ம வந்து ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி வந்து லைக் வந்து விளையாடுற பசங்க மனசில் வந்து மதவெறியை வந்து விதைச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி நிறையா வசனங்கள் லைக் அப்படியே கட் அண்ட் ரைட்டாக வந்து பேசியிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஒரு 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 இஷ்யூ நடந்துட்டு இருக்கிறப்போ ரஜினி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக ஃப்ரம் த ஹார்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்ன நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். அந்த விஷயத்தை அப்படியே டைலாக்காகவே வச்சுருக்காங்க. லைக் ப்ரெஸ் மீட்டில் ரஜினி அவர்கள் என்ன ஓப்பனாக சொன்னாரோ அதை படத்தில் டைலாக்காக வச்சுருக்காங்க. அது ஒரு முக்கியமான இடத்துல வருது. அது திணிக்கப்பட்ட மாதிரி இல்லை, அது தேவையான ஒரு இடத்துல வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் டைலாக்காகவும் எமோஷன்ஸாகவும் லால் சலாம் ஒர்க் ஆகும். பட் அதை தாண்டி கிளைமேக்ஸ் ஜஸ்டிஃபைங்காக இருக்குது. ஓகே, இந்த எமோஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இதுக்காக இந்த 2 மணி நேரம் படம் பண்ண ஒரு லேகான விஷயங்களை வந்து நம்மளால எடுத்துக்க முடியுமானா அங்கே நம்ம பொறுமையை சோதிச்சிடுறாங்கன்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி காஸ்டிங் வந்து பயங்கர பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தம்பி ராமையா அவர் கொடுத்த ரோலை பயங்கரமாக சூப்பராக நிறைய இடங்களில் எமோஷன்ஸாக நம்மளை அழுகவும் வச்சிருக்காரு. செந்தில் அவர்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து விஷ்ணு விஷால் அவர்களாக இருக்கட்டும், விக்ராந்த் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் படம் முழுக்க அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு பப்பெட்டாக 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த வெறி காமிச்சிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் ரியலைஸ் பண்ணி நம்ம திருந்தி முன்னேற ஒரு போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சட்டிலாக 2 பேருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வந்து அம்மாவாக நடித்த ஆக்ட்ரஸ் ஜீவிதா அவர்களுமே வந்து பயங்கரமாக ஒரு எமோஷன்ஸ்லாம் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஷ்ணு விஷாலோட நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் லேக் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அமெச்சூராக நம்ம லைட்டாக கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்க வைக்கிதோ அந்த இடத்துலலாம் நான் சொன்ன இந்த காஸ்டிங், இந்த பீப்புள் எல்லாருமே வந்து அவங்களோட டைலாக்ஸ் மூலியமாவோ அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் மூலியமாவோ கொஞ்சம் அதை மறக்க அடிச்சிடுறாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா ஆக்ட்ரஸுமே. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒய்ஃபாக வந்து நிரோஷா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம நிறையா ஓகே ஹீரோயினாவும் பார்த்துட்டோம், நம்மள வந்து சீரியல்ஸில் வந்து அவங்க காமெடி பண்ணுறது இல்லாமல் பார்த்துட்டோம். பட் இந்த படத்தில் வந்து ரஜினி சாருக்கு ஒரு பேரா, ஜஸ்டிஃபைங்கான ஒரு பேரா, ரஜினி சார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எமோஷன்ஸும் அது வந்து ஒரு மகன் கூடிய இருக்கக்கூடிய பாசமாக இருக்கட்டும், அவர் பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், அவர் வந்து வருத்தப்படுற சீன்ஸாக இருக்கட்டும், அழகிற சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக கன்வே பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேக் பண்ணி அவங்களோட எமோஷன்ஸை இன்னும் எலிவேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலாக ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வில்லனாக வந்து விவேக் பிரசன்னா அவர்கள் பண்ணியிருக்காரு. அதாவது படத்தில் நிறைய பேர் வந்து தவறுகள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே இவன் தான் வில்லனான்னு தோணிகிட்டே இருக்கும். பட் டுவர்ட்ஸ் எண்டு வரப்போ விவேக் பிரசன்னா மேலே எல்லாமே போகும். அவர் தான் எல்லாத்தையும் பண்ணது, அவர் தான் ஒரு மெயின் வில்லன்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருங்க. விவேக் பிரசன்னா அவர்கள் வந்து எந்த ரோல் இப்போ குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தா மேயாதமானில் வந்து ஒரு 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 ஹீரோட ஃப்ரெண்ட் கேரக்டர், நல்லவரான ஒரு கேரக்டர்னா நம்மளை ஜஸ்டிஃபைங்காக நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சுருவார். பட் இந்த படத்தில் வெஞ்சன்ஸாகவே இருக்கணும், கடைசி வரைக்கும் திருந்தாத ஒரு ஆள், ஊரில் எல்லா தப்பையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் எப்படி ஃபேஸை வச்சுருப்பான், எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனுடைய டைலாக் டெலிவரி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமாக விவேக் பிரசன்னா கேரக்டர் வந்தால் நம்மளுக்கு வெறுப்பு வரும். வந்துட்டானா அவன் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு விவேக் பிரசன்னா அவங்களுடைய ரோலை வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக வந்து 2 துறைகளுடைய சூப்பர் ஸ்டார்ஸ், அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி சினிமா அண்ட் கிரிக்கெட் ஒரே ஃப்ரேமில் கபில் தேவ் அவர்களையும் ரஜினி அவர்களையுமே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கபில் தேவும் பயங்கரமாக நடிச்சிருக்காருங்க. அதாவது வந்து இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மோஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவங்க டெபியூ பண்ண படங்கள் எல்லாமே தமிழ் படங்களாக தான் இருக்கும். அது வந்து பெருமையாக நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் ஒரு பல டிகேடுடைய கிரிக்கெட்டுடைய காடாக இருக்கக்கூடிய கபில் தேவ் டெபியூ பண்ண படமும் தமிழ் சினிமா தான். ஓகே, ஸோ இந்த வீக் ரிலீஸ் இருக்கக்கூடிய படங்கள் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா லால் சலாம் கண்டிப்பாக ப்ரிஃபரபிள். நான் சொன்ன மாதிரி நிறைய எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டாரை பல நாள் கழித்து ரஹ்மான் அவருடைய மியூசிக்கில் பார்க்கவும் சூப்பராக இருக்குது. விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் எல்லா காஸ்டிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரக்ஷன் டீமுமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஸ்க்ரீன் பிளே ஃப்ளாஸ் அண்ட் ஆல், ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறப்போ ஒரு A to Z ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். லால் சலாம் போய் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.